வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விபத்தில் முறிந்த கையெலும்பு இனி வாசிக்கவே முடியாதா? கலங்கி போன பாடகர். இணையதளத்தில் வெளியான அவருடைய பரிதாப நிலை. வாங்க என்ன தகவல், யார் அந்த பாடகர்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மாற்றுத்திறனாளியான நொச்சிப்பட்டி திரிமூர்த்தி தனது கம்பீரமான குரல் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். எந்த பாடலாக இருந்தாலும் தனக்கான உரித்தான பாணியில் தாளம் போட்டுக்கொண்டே பாடும் திறமை கொண்டவர் இவர். அண்மையில் ஏற்பட்ட விபத்தில் கையெலும்பு முறிவு ஏற்பட்டு இனி வாசிக்கவே முடியாது என பயந்து விட்டதாக அவருடைய தற்போதைய பரிதாப நிலை வெளியாயிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர்தான் திருமூர்த்தி. பிறவிலேயே கண் பார்வை இல்லாத இவரின் தாயார் சில ஆண்டுகளுக்கு முன்பு சர்க்கரை நோயால் இறந்துவிட கடவுள் கொடுத்த குரல் வளத்தால் அந்த கிராமத்தில் பாடல்களை பாடி வந்த திருமூர்த்தி பாடிய அஜித் நயன்தாரா நடித்த விஸ்வாசம் படத்தில் வரும் கண்ணான கண்ணை பாடல் இணையதளத்தில் ட்ரெண்டாகி வந்தது. இந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரனான திருமூர்த்தியை இசையமைப்பாளர் இமார் தனது உதவியாளர் மூலம் தேடி கண்டுபிடித்தார். இதையடுத்து சன் டிவியில் ஒளிபரப்பான நம்ம வீட்டு பிள்ளை சிறப்பு நிகழ்ச்சியின் போது திருமூர்த்தியை பாடகராக அறிமுகப்படுத்தப்பட்ட போவதாக அறிவித்திருந்தார் இமான் அவர்கள். இதைத் தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, சதீஷ், சூரி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் அண்ணாத்த. இந்த திரைப்படத்தில் வரும் சூப்பர் ஹிட் பாடலான வாசாமி என்ற பாடலை பாடி பாடகரான திருமூர்த்தி அறிமுகமாகியிருந்தார். அண்ணாத்த திரைப்படத்தில் இவர் பாடிய வாசாமி பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்தனே சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்காக இமான் அவர்கள் இவரை கண்டுபிடித்து இந்த பாடலை பாட வைத்து தமிழ் சினிமாவில் இவருக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்தவர் தான் இமான் அவர்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இமான் அவர்கள் இவருக்கு நிறைய உதவிகளை செய்துட்டு வந்தார். சினிமாவில் அறிமுகப்படுத்த மட்டுமில்லாமல் இவருடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு வீடும் இவருடைய நிரந்தர அன்றாட தேவைக்கான உணவு எல்லாத்தையுமே அதற்காக ஏற்பாடு செய்தும் அவருக்காக நிறைய உதவி திட்டங்களை செய்திருந்தார் இமான் அவர்கள். இந்த பாடல்கள் மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் குடம், பானை என எதுவாக இருந்தாலும் அது தாளம் போட்டு கொண்டே பாடுவதில் சிறந்தவரான திருமூர்த்தி அண்மையில் விபத்தில் ஒன்று சிக்கியிருக்காரு. இதில் கையெலும்பு முறிந்து விட்டதாகவும் இதனால் இனி வாசிக்கவே முடியாமல் போய்விடுமா என்று பயந்திருக்கிறாரு. இப்போது அறுவை சிகிச்சை செய்து கையில் பிளேட் வைத்திருக்காங்க. இமான் சாருக்கு விஷயம் தெரிந்ததுமே அவர் தான் ஆப்ரேஷனுக்கு பணத்தை எனக்கு அனுப்பினார், அதை எனக்கு என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்று திருமூர்த்தி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.